ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவுலட் சத்தியாகிரகா பற்றி தான். 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ் ஆகி அதில் நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட் தான் வந்துச்சு. ஸோ ரியலான பவர்ஸ் இந்தியன்ஸுக்கு போய் சேரவே இல்லை. அதுக்கப்புறம் ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் ஆகுது. அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரை வேணால் எப்போ வேணால் கேள்விகள் கேட்காம அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொடுமையான ஒரு சட்டத்தை போடுறாங்க பிரிட்டிஷு. ஸோ இதை தெரிஞ்சுட்டு காந்தி அந்த ஆக்டை பிளாக் ஆக்ட் அப்படின்னு கூப்பிட்றாரு, அதாவது கருப்பு சட்டம்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நேஷன் வைடு சத்தியாகிரகா போராட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி 1919 சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பஞ்சாப்குள்ளே நுழைவிடாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சத்தியாகிரகா போராட்டம் லாகூர், அம்ரிட்சர், பஞ்சாப்னு சொல்லிட்டு இது விரிவடைஞ்சிட்டே போகுது. அதே மாதிரி இவர் அரெஸ்ட் ஆனதுனால சைஃபுதீன் கிச்லேயும் சத்யபாலும் இதை நின்று பண்ணுறாங்க. அந்த 2 லோக்கல் லீடர்ஸையும் ஏப்ரல் 9ஆம் தேதி பிரிட்டிஷ் கைது பண்ணுறாங்க. இதோடு இந்த கான்செப்ட் முடியுது.